மேஷ ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக இருக்கும். ராசிக்கு 3ஆம் இடத்திலே சந்திரன் இருக்கக்கூடிய ஒரு நாள் என்பதால் மனதிலே மகிழ்ச்சி ஏற்படும், மன நிறைவு ஏற்படும், முழு திருப்தியோடு அனைத்து பணிகளையும் வெகு சிறப்பாக செம்மையாக செய்து முடிக்கின்ற ஒரு நாளாக இந்நாள் விளங்கும். எடுத்த காரியம் அனைத்தையும் வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். இந்நாளிலே நீங்கள் கடன் வாங்கக்கூடாது. இந்த நாளில் கடன் வாங்கினா திருப்பி கொடுக்கறது கஷ்டம். ஒரு சில நாட்களிலே ஒரு சில ராசிக்காரர்கள் கடன் வாங்கினால் திருப்பி செலுத்த முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுவிடும். 6ஆம் இடமாகிய ருணரோக சத்ருஸ்தானத்திலே ஏற்பட்டுள்ள கிரக சேர்க்கை காரணமாக வழக்குகள் வந்தாலும் அதை தவிர்க்க வேண்டும், கடன் வாங்குவதை தவிர்க்க வேண்டும் இந்நாளிலே. மற்றபடி உங்களுடைய தொழில் வெகு சிறப்பாக வளர்ச்சி அடைகின்ற ஒரு நாளாக இந்நாள் விளங்கும். ரிஷபராசிக்கு இது ஒரு அற்புதமான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பு மிகவும் வலுவாக காணப்படுகின்ற ஒரு நாள். இந்நாளிலே உங்களுக்கு புதிய பொறுப்புகள் அலுவலகத்திலே வழங்கப்படலாம். உங்களுடைய திறமை வெளிப்படும். நீங்கள் வெகு சிறப்பாக பணியாற்றி நற்பெயர் ஈட்டுவீர்கள். உங்களுடைய திறமைகளை அனைவரும் புகழக்கூடிய ஒரு நாளாக, பாராட்டக்கூடிய ஒரு நாளாக இந்நாள் விளங்கும். குடும்பத்திலே மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகள் எல்லாம் நடைபெறும். பொருளாதார ரீதியாக முழு மன நிறைவு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். மிதுன ராசிக்கு இது ஒரு அற்புதமான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். பொருளாதார மேன்மை ஏற்படுகின்ற நாள். தனஸ்தானாதிபதி சந்திரன் ராசியிலே குருவின் நட்சத்திரத்திலே மாலை வரையிலே ராசியிலே இருக்கிறது. அதன் பிறகு தன் சொந்த வீடான கடகத்திற்கு சென்று அங்கே ஆட்சி பலம் பெறுகிறது. ராசி அதிபதி புதன் 4ஆம் இடத்திலே உச்சம் பெற்றிருக்கிறது. அற்புதமான நன்மைகள் எல்லாம் நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் உள்ள நாளாக இந்நாள் விளங்குகிறது. உங்கள் ராசிக்கும் 5ஆம் இடத்திற்கும் 9ஆம் இடத்திற்கும் அதிபதியான 3 திரிகோண ஸ்தானாதிபதிகள் ஒன்றாக இணைந்து 4ஆம் இடமான கேந்திரத்திலே அற்புதமான நிலையிலே கூட்டாக சேர்ந்திருக்கின்ற காரணத்தினால் மிகப்பெரிய நன்மைகள் எல்லாம் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்கும். கடக ராசிக்கு இது ஒரு அற்புதமான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்கும். ராசிக்கு நன்மை செய்யும் மிக சிறப்பான நிலையிலே குருவின் சஞ்சாரம் வலுவாக இருக்கிறது. அற்புதமான நன்மைகள் எல்லாம் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக இருக்கும். குறிப்பாக பணம் கொடுக்கல் வாங்கல் தொடர்பான விஷயங்களிலே சுமூகமான ஒரு வளர்ச்சி காண்கின்ற ஒரு நாளாக இந்நாள் இருக்கும். இந்நாளிலே நீங்கள் செய்யும் முதலீடுகள் எல்லாம் பன்மடங்காக பெருகும். பொருளாதாரம் தொடர்பான அனைத்து சர்ச்சைகளும் தீர்ந்துவிடும். நிதித்துறையிலே பணிபுரிபவர்களுக்கு அதிக நன்மைகள் நடைபெறும். வங்கி பணியாளர்கள் மகிழ்ச்சியான சூழ்நிலையிலே காணப்படுவார்கள். சிம்ம ராசிக்கு இது ஒரு மிக சிறந்த நன்மைகள் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாள். பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஒரு நாள். தனஸ்தானமாகிய 2ஆம் இடத்திலே ராசி அதிபதி சூரியனோடு புதன் சுக்கிரன் சனி ஆகிய 3 கிரகங்கள் சேர்க்கை பெற்று 4 கிரக சேர்க்கை கன்னி ராசியிலே ஏற்பட்டிருக்கிறது. அதன் பயனாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்நாளிலே மிக பெரிய அளவிலே ஒரு பொருளாதார முன்னேற்றம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. வழக்குகள் ஏதேனும் நடைபெற்றுக் கொண்டிருந்தால் அவையெல்லாம் உங்களுக்கு மிகவும் சாதகமான ஒரு முடிவை கொண்டு வந்து சேர்க்கும். சொத்து தொடர்பான சர்ச்சைகள் ஏதேனும் இருந்தால் அவையெல்லாம் உங்களுக்கு மிகவும் சாதகமாக நடந்து முடியும். அதிக அளவிலே நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்கும். கன்னி ராசிக்கு இது ஒரு மிக சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசியிலேயே புதன் உச்சம் பெற்றிருக்கின்ற ஒரு நாளாக இந்நாள் விளங்குகிறது. ராசியில் 4 கிரக சேர்க்கை ஏற்பட்டிருப்பது கன்னிராசிக்காரர்களுக்கு அதிக நன்மை அளிக்கக்கூடியதாகும். சந்திரனின் சஞ்சாரமும் இந்நாளிலே 10ஆம் இடத்திலும் 11ஆம் இடத்திலும் இருக்கின்ற காரணத்தினால் அதிக அளவிலே தன லாபம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு மிகவும் வலுவாக காணப்படுகிறது. பொருளாதார முன்னேற்றம், தொழில் முன்னேற்றம் ஆகிய இரண்டும் வெகு சிறப்பாக இருக்கும். ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். ஆரோக்கியத்தில் சிறு பாதிப்புகள் ஏதேனும் ஏற்பட்டிருந்தால் அவையெல்லாம் நீங்கி இப்பொழுது நல்ல தேக ஆரோக்கியம் கிடைக்கின்ற ஒரு நாள். அனைத்து விதத்திலும் நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்நாள் கன்னி ராசிக்கு விளங்கும்.
துலா ராசிக்கு இது ஒரு மிக சிறந்த நன்மைகள் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாள். பயணங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. பயணத்திற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருப்பீர்கள். கடல் கடந்து பயணம் மேற்கொள்ளவும் தொலைதூர பயணம் மேற்கொள்ளவும் வாய்ப்புகள் எல்லாம் இப்பொழுது கைகூடி வருகின்ற ஒரு நல்ல நேரமாக இது விளங்குகிறது. நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாள் என்று இந்நாளை சொல்லலாம். குடும்பத்திலே மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகள் எல்லாம் நடைபெறும். எனினும் செலவுகள் சற்று அதிகமாக இருக்கும். விருச்சிக ராசிக்கு மாலை 5:16 வரையிலே சந்திராஷ்டமம் இருக்கிறது. மாலை 5:16 சந்திரன் மிதுனத்திலிருந்து கடகத்திற்கு இடம் பெயர்ந்து விடுகிறது. மாலை 5:16 பிறகு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நல்ல தகவல்கள் வந்து சேரும். மாலை நேரத்திலே நீங்கள் செய்கின்ற முயற்சிகள் எல்லாம் வெற்றிகரமாக நடந்து முடியும். பாக்யாதிபதி என்று சொல்லப்படும் சந்திரன் தனது சொந்த வீடான கடகத்திற்கு மாலை 5:16 வருகிறது. பாக்யாதிபதியாகவும் சில நேரத்தில் அது செயல்படும், சில நேரத்தில் பாதகாதிபதியாகவும் இருக்கும். ஸ்திரராசி என்று சொல்லப்படும் விருச்சிகத்திற்கு 9ஆம் இடம் என்பது பாக்யஸ்தானமாகவும் இருக்கும், பாதகஸ்தானமாகவும் இருக்கும். உங்களுக்கு நடைபெறுகின்ற தசா புக்திகளை பொறுத்துதான் அது பாக்யாதிபதியாக நன்மையை செய்யுமா அல்லது பாதகாதிபதியாக தீமையை செய்யுமா என்பதை நாம் முழுமையாக சொல்ல முடியும். எனினும் இந்த நாளிலே சந்திராஷ்டமம் முடிந்த பிறகு மாலை 5:16 பிறகு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக சில நன்மைகள் நடைபெறும் என்பதை மட்டும் உறுதிபட கூறலாம். தனுசு ராசிக்கு இந்நாளின் முற்பகுதி மிக சிறப்பாக இருக்கிறது. மாலை 5 மணிக்குள்ளாக உங்களுடைய முக்கியமான பணிகளை எல்லாம் நீங்கள் முடித்துக் கொள்ள வேண்டும். மாலை 5:16 சந்திரன் 7ஆம் இடத்திலிருந்து நகர்ந்து 8ஆம் இடம் சென்று விடுகிறது. சந்திராஷ்டமம் ஆரம்பமாகி விடுகிறது. ஆகவே அதன் பிறகு முக்கிய பணிகளை வைத்துக் கொள்வது தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று. இந்நாளிலே நீங்கள் ஏதேனும் அலுவல் தொடர்பான முக்கியமான நபர்களை எல்லாம் சந்திக்க வேண்டுமானாலும் அதை மாலை 5 மணிக்குள் அந்த சந்திப்பை வைத்துக் கொள்ள வேண்டும். பெரும்பாலான கிரகங்கள் நல்ல நிலையிலே இருக்கின்ற காரணத்தினால் உங்களுக்கு அதிக அளவிலே நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு நாளாகத்தான் இந்நாள் இருக்கும். மகர ராசிக்கு இது ஒரு மிக சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். அற்புதமான நன்மைகளை எல்லாம் இந்நாளிலே நீங்கள் காண்பீர்கள். ராசி அதிபதி 5 சுக்கிரன், 9ஆம் இடத்திற்கு அதிபதியான புதன் ஆகிய 3 திரிகோண ஸ்தானாதிபதிகளும் ஒன்றாக சேர்ந்து 9ஆம் இடமாகிய திரிகோணத்திலே அற்புதமான ஒரு கூட்டணி சேர்க்கை ஏற்பட்டிருக்கிறது. இந்த கிரக சேர்க்கை காரணமாக மகர ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் எல்லாம் நடைபெறும். சொந்தமாக வீடு வாங்கும் யோகம் இப்பொழுது மிகவும் வலுவாக காணப்படுகின்றது. பூர்வீக சொத்து தொடர்பான சர்ச்சைகள் வழக்குகள் ஏதேனும் இருந்தால் அவையெல்லாம் இப்பொழுது ஒரு நல்ல முடிவுக்கு வந்துவிடும். அவற்றிலிருந்து உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான பங்கு வந்து சேருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. பிதர்ராஜ்ய சொத்து தொடர்பான சர்ச்சைகள் எல்லாம் நல்ல விதமாக பேச்சுவார்த்தை மூலமாக நடந்து முடிந்து அதிலிருந்து பங்கு கிடைத்து மகிழ்ச்சி அடைவீர்கள். பல விதத்திலே உங்களுக்கு நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்குகிறது. உத்தியோகத்திலே முன்னேற்றம் ஏற்படுகின்ற நாள், பதவி உயர்வு கிடைக்கின்ற நாள், பணியை மாற்றிக்கொள்ள விரும்புபவர்களுக்கும் அதற்கான வாய்ப்பு கிடைக்கும். ஒரு சிலருக்கு பணியிட மாற்றம் ஏற்படும். அனைத்து விதத்திலும் நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்நாள் மகரத்திற்கு விளங்கும். கும்ப ராசிக்கு இது ஒரு மிக சிறந்த நன்மைகள் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாள். மாலை 5:16 வரையிலே ராசிக்கு 5ஆம் இடத்து சந்திரன், பிறகு 6ஆம் இடத்து சந்திரன், இவ்விரண்டுமே அதிக அளவிலே நன்மைகள் செய்யக்கூடிய நிலையிலே இருக்கின்றன. அஷ்டமத்து சனி முடிவதற்கு இன்னும் சரியாக 3 மாதங்கள் தான் இருக்கின்றன. இன்றைய தினம் செப்டம்பர் மாதம் 22ஆம் தேதி, டிசம்பர் மாதம் 21ஆம் தேதி சனி பெயர்ச்சியாகி விடுகிறது. இப்பொழுது உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே சனி இருக்கிறது. கடந்த 2.5 ஆண்டு காலமாக சொல்ல ஒண்ணா துன்பங்களை எல்லாம் பட வைத்திருக்கும். இன்னும் 3 மாதத்திலே அந்த சனி பெயர்ச்சியாகி 8ஆம் இடத்திலிருந்து 9ஆம் இடமாகிய துலா ராசிக்கு சென்று விடுகிறது. அந்த சனி பெயர்ச்சிக்கு சரியாக 90 நாள் முன்பான இந்த நேரத்திலே உங்களுக்கு சில நன்மைகள் நடைபெறுவதற்கான அறிகுறிகள் எல்லாம் தோன்றும். ஆகவே சனிப்பெயர்ச்சிக்கு 3 மாதத்திற்கு முன்பாகவே அடுத்த வீட்டு பலனை கொடுக்கும் என்று சொல்வார்கள். அந்த வகையிலே உங்களுக்கு இப்பொழுதிலிருந்தே அஷ்டமத்து சனி விட்டுவிட்டதாக நீங்கள் கருதலாம். அஷ்டமத்து சனி முடியும் பொழுது சில நன்மைகளை செய்துவிட்டு போகும். அந்த நன்மைகள் நடைபெற ஆரம்பிக்கும் ஒரு நாளாக இந்த நாள் விளங்கும். அதிக அளவிலே மகிழ்ச்சியான தகவல்கள் எல்லாம் வந்து சேருகின்ற ஒரு நாளாக கும்பராசிக்கு இந்த நாள் விளங்கும். மீன ராசிக்கு இது ஒரு மிக சிறந்த நன்மைகள் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாள். ராசி அதிபதி குரு 2ஆம் இடத்திலே,
4ஆம் இடத்திலும் 5ஆம் இடத்திலும் சந்திரன், 5ஆம் இடத்திலே செவ்வாய் சந்திரன் சேர்க்கை, 9 குடைவனும் 5 குடைவனும் 5ஆம் இடத்திலே மாலை ஒன்றாக இணைகின்ற ஒரு அற்புதமான ஒரு கிரக நிலவரம். 7 குடைவன் 7ஆம் இடத்திலே உச்சம். இப்படி பல்வேறு கிரக நிலைகள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றன. இதன் பயனாக உங்களுக்கு பல நன்மைகள் இந்நாளிலே நடைபெறும். முயற்சிகள் அனைத்தும் வெற்றிகரமாக நடந்து முடிகின்ற ஒரு நாளாக இந்நாள் விளங்கும். கடல் கடந்து வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு ஒரு சிலருக்கு கிடைக்கும். அயல்நாட்டு தொடர்புடைய பணியிலே இருப்பவர்கள், அயல்நாட்டு வாணிபம் செய்பவர்கள், பன்னாட்டு நிறுவனங்களிலே பணிபுரிபவர்கள், வான்வழி போக்குவரத்து, நீர்வழி போக்குவரத்து போன்றவற்றிலே பணிபுரிபவர்கள் போன்றவர்களுக்கெல்லாம் அதிக அளவிலே நன்மைகள் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்கும். திருமண வயதிலே இருக்கின்ற மீனராசிக்காரர்களுக்கு இப்பொழுது திருமணம் நிச்சயிக்கப்படுகின்ற வாய்ப்பு மிகவும் வலுவாக இருக்கிறது. பெரும்பாலான கிரகங்கள் நல்ல நிலையிலே இருக்கின்ற காரணத்தினால் இப்பொழுது அதிக அளவிலான நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் விளங்கும்.